2026ஆம் வருடம் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதியாகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 2026ஆம் வருஷம் பிறந்தாச்சுங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காதுங்க. குடும்பத்தில் வருமானம் ஏதாவது ஒரு வகையில் அதிகமாகுங்க. இருக்கிற வருமானத்தோடு இன்னும் கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கான வழிகளும் இருக்குதுங்க. வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிற யோசனைகள் எண்ணங்கள் ஒரு பக்கம் தலை தூக்கும். ஆனால் 7.5 சனி இருக்கிறதுனால அதிகமான முதலீடுகள் போடாமல் ஓரளவு முதலீடு போட்டு நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல 3 கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த திறமையை பயன்படுத்தி நீங்களும் முன்னுக்கு வருவீங்க, பிரபலம் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே இந்த வருடம் முழுக்க ஜெயிச்சு காட்டுவீங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ராகு லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. டிசம்பரில் தான் 2 கிரகங்களும் மாற இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை இந்த வருஷம் முழுக்க கொஞ்சம் பெருசுப்படுத்துவீங்க. வாடிக்கையாளர்கள், புதிய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. பழைய பாக்கி எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு வசூல் ஆகுங்க. அதே மாதிரி கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு இந்த வருடம் முழுக்க லாபம் இருந்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அவர் 7.5 சனியாக உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இன்னொரு மாநிலத்துக்கு அல்லது மாவட்டத்துக்கு வேலையில் போய் சேரக்கூடிய சூழ்நிலைகளும் வரக்கூடும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த வருடம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால உப்பு காரத்தை சாப்பாட்டில் குறைச்சிறது நல்லது. மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் 3 வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதான் மே மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. அப்புறம் ஜூன்லேருந்து அக்டோபர் 14 வரைக்குமே அடுத்து 4ஆவது வீட்டுக்கு வராரு. அக்டோபர் 14ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 5ஆவது வீட்டுக்கு வரார். அப்போது இந்த வருடத்தோட கடைசி பகுதி இருக்கு இல்லைங்களா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பாராத சில நல்லதெல்லாம் நடக்கும். பணவரவு, செல்வாக்கு கூடும். கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிக்கிறதுன்னு அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளையும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 7.5 சனி இந்த வருடம் முழுக்க இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. அந்தரங்க விஷயங்கள் அப்படியே அந்தரங்கமாகவே இருக்கட்டும். அதை நீங்கள் வெளியரங்கத்தில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா சில நேரங்களில் வேதனைகள் தான் வெடிக்கும். அப்படி இருக்கிறதுனால ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ கொஞ்சம் ஈகோ முட்டும், ஆனால் உடனே சரியாயிடும். பிள்ளைகளால் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. 6ஆவது வீட்டில் நடுவில் சுக்கிரன் மறைகிறார். அது எப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துலேயும் நவம்பர் மாதத்துலேயும் சுக்கிரன் பலவீனமாகிறார். அந்த காலகட்டத்தில் மட்டும் பயணங்களின் போது கவனம் தேவை. சிறு சிறு வாகன பழுது விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த வருடம் முழுக்க, இந்த 2026 வருடம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுவாமிமலை முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சுவாமிமலை முருகனை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், ஏதாவது ஒரு பாடல் படிங்க, இல்லைன்னா கேளுங்க. அதுக்கு அடுத்ததாக துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. ஏழை மாணவனின் படிப்புக்கு உதவுங்க. இந்த 2026 அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.